Jai Gurudev. Knowledge Sheet 361. The 5 steps in meditation. ஒரு 5 நிலைகள். தியானம் செய்யறதுல ஒரு 5 நிலைகள். We spend so much time keeping the body safe and making it comfortable. நாம இந்த உடலை ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நிறைய நேரம் செலவிடுறோம். The mind gets stuck in the perishable body. அழியக்கூடிய இந்த உடல்ல மனம் சிக்கி விடுகிறது. ஒரு நாள் இந்த உடல் அழியதான் போகும். அப்படி அழியக்கூடிய இந்த உடல்ல இந்த மனம் என்ன ஆயிடுதான், சிக்கி போயிடுது. Can you preserve this body forever? இந்த உடலை அப்படியே வச்சுக்க முடியுமா? கெடாமையே வச்சுக்க முடியுமா? முடியாது. One day it will surely drop. இந்த உடல் என்ன ஆயிடும்? போயிடும். Before the body drops you, learn to drop the body. எப்படி? Before the body drops you, learn to drop the body. உடல் உங்களை விட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த உடலை மறந்த நிலை, விட்டு போன நிலைன்னா என்ன? உடலை தாண்டிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க தியானத்துல. அந்த நிலையை நீங்க அடையணும். பாடி டிராப்பிங் யூ இஸ் டெத். உடல் உங்களை விட்டு உடல் போறது இறப்பு. யூ டிராப்பிங் த பாடி இஸ் மெடிடேஷன். இல்லையா? பாடி டிராப்பிங் யூ இஸ் டெத். யூ டிராப்பிங் த பாடி இஸ் மெடிடேஷன். நீங்க இந்த உடல்ல விட்ட நிலை, மறந்த நிலை, அந்த நிலை அதுதான் தியானம். Ultimately, the mind will become one with the spirit and body with the earth. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனம் அப்படியே ஆன்மாவோடு இருக்கும், இந்த உடல் என்ன பூமியோடு தொடர்படுத்தி இருக்கும். In the beginning, meditation brings relaxation. ஆரம்பத்துல தியானம் என்ன பண்ணும்? நல்ல ஓய்வை கொடுக்கும். Second step, meditation gives you energy. நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். Third step, meditation brings forth creativity. நிறைய ஒரு படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி நிறைய வரும். நல்லா மெடிடேஷன் பண்ண நிறைய ஓவியம் வரையலாம், பாட்டு எழுதலாம், நிறைய என்ன வேணா பண்ணலாம். கிரியேட்டிவிட்டி நிறைய வரும். அந்த ஃபோர்த் ஸ்டெப், மெடிடேஷன் கிரியேட்ஸ் எந்தூசியாசம் அண்ட் ஜாய். உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். 4வது ஸ்டெப். The 5th step of meditation is indescribable. விவரிக்க முடியாது. அதுதான் 5வது நிலை. விவரிக்கவே முடியாது. You feel oneness with the whole universe. உலகத்தோடு பிரபஞ்சத்தோடு நாம ஒன்னா இருப்பதை நம்ம என்ன பண்ண முடியும்? உணர முடியும். நாமளும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணு அப்படிங்கிறத உணர முடியும். அதுதான் 5வது நிலை. Don't stop before reaching the 5th step. நம்ம தியானம் செய்யும் போதெல்லாம் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். தியானம் செய்யும் போதெல்லாம் நல்ல சக்தி கிடைக்கும். குருதேவ் என்ன சொல்றார்? அதோடு நிப்பாட்டிடாதீங்க. Don't stop before reaching the 5th step. 5வது நிலை ஒண்ணு இருக்கு இல்லையா? அது அடையிறது வரைக்கும் தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும். அதான். Don't stop with just some relaxation, some joy, enthusiasm or with the fulfillment of desires. இல்லையா? நல்ல ஒரு ஓய்வு கிடைக்குது, உற்சாகம் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறுது. இதோட மட்டும் நிறுத்திக்காதீங்க. Your ability to enjoy and fulfill your desires increases with meditation. தியானம் பண்ண என்னாகும்? எண்ணங்கள் ஈடேறும். அதுதான் இன்டென்ஷன், அட்டென்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது. When you don't want anything for yourself, உங்களுக்குன்னு ஒண்ணுமே தேவையில்லை, you are able to fulfill the desires of others as well. புரியுதா? முதல் ஆரம்பத்துல நமக்கு என்ன வேணும், நம்முடைய எண்ணங்கள்லாம் நிறைவேற அளவுக்கு நமக்கு என்ன தியானம் சப்போர்ட் பண்ணும். அதையும் தாண்டி ஒரு நிலை வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குன்னு ஒண்ணும் வேண்டாம் அப்படிங்கும் போது நீங்கள் மற்றவர்களோட எண்ணங்கள்லாம் இல்லையா ஈடேறதுக்கு அவங்களுக்கு ஒரு அருள் புரியக்கூடிய அளவுக்கு போகும். You are able to fulfill the desires of others as well. அதுதான். 5 நிலைகள் தான் குருதேவ் என்ன சொல்றாங்க? முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலையோடு நிப்பாட்டிட்டாங்க.
கீப் ப்ராக்டிசிங், கீப் மெடிடேட்டிங், தொடர்ந்து செய்யுங்க. இந்த 5வது நிலை ஒன்று இருக்கு, the oneness with the universe, பிரபஞ்சத்தோடு நாம் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நிலை. 24x7 இல்லை, தியானம் செய்யும் போது மட்டும். சரியா? அந்த நிலையை நாம உணரும். அதெல்லாம் அடிக்கடி உணரும் போது என்ன, நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறதான் பெரிய விஷயமே இல்லையா, அடுத்தவங்களுடைய எண்ணங்களையும் உங்களால என்ன பண்ண முடியுமா, நிறைவேற்றி வைக்க முடியுமா, அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். தட் இஸ் அ பவர் ஆஃப் மெடிடேஷன். அதுதான் தியானத்துடைய ஒரு சக்தி, ஒரு குரு நம்மளோட இருக்கிறதுக்கான சக்தி. அப்பதானே தெரியும், குருன்னு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால ஆனந்தமா இருக்கணும், தியானம் செய்யணும். ஜெய் குருதேவ்.